Chapter 3 Definition of Reciprocal Equations. So reciprocal equations ஓட definitions என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு polynomial equations, a polynomial p of x of degree n is said to be a reciprocal equations if one of the following conditions is true. So என்ன கொடுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு polynomial equations degree n உள்ள ஒரு polynomial equations reciprocal equations சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டுல ஒரு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1, அதாவது p of x equal to x power n into p of 1 by x, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷன் நம்பர் 2, p of x equal to minus x power n into p of 1 by x. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த ரெண்டுல ஒரு கண்டிஷன் கண்டிப்பா என்ன இருக்கணும்? ட்ரூவா இருக்கணும். அப்படி ட்ரூவா இருந்தாதான் இந்த பாலினாமியல் வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டைப் இருக்கு, டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ பாலினாமியல் p of x of degree n is said to be a reciprocal polynomial equations of type 1. அதாவது எப்ப டைப் 1 அப்படின்னு பார்த்தோம்னா if p of x equal to x power n p of 1 by x is called a reciprocal equation of type 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கொடுத்திருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் டைப் 1 டைப் 2 னு சொல்லுவோம். ஸோ x power n p of 1 by x அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைப் 1 ஈக்குவேஷன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதே டேர்ம்ஸ் பாலினாமியல் p of x of degree n is said to be a reciprocal polynomial equations of type 2. எப்ப சொல்லுவோம் அப்படின்னா if p of x equal to minus x power n into p of 1 by x is called a reciprocal equations of type 2. இது வந்து மைனஸ் ஆஃப் வேல்யூ. ஸோ எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்ஸ் முடியும் போது எக்ஸாம்பிள்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எப்படி டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ இது டெஃபினேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தியரம் 3.6 இம்பார்ட்டன்ஸ் a polynomial equation. ஸோ an x power n. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. இங்கே என்ன வரணும்? an வரணும், ab அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, b கிடையாது. இந்த இடத்துல வர வேண்டியது என்னது? an அப்படின்னு சொல்லி வரணும். அந்த எண்ணும் எப்படி இருக்கணும்னா ஏக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இங்கே சஃபிக்ஸில் இருக்கணும், அதாவது கீழே இருக்கணும். ஸோ இப்போ a an x power n. ஸோ அடுத்த வேல்யூஸை பார்த்தோம் அப்படின்னா a இன்ட்டு n மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும்? an கீழே இருக்கணும், சஃபிக்ஸில் இருக்கணும். ஏவை ஒட்டி சஃபிக்ஸில் an மைனஸ் 1 x பவர் n மைனஸ் 1. ஆல்ரெடி நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அந்த ஜென்ரல் ஃபார்மேஷனில் இருக்கணும். சரி, இங்கே இருக்கிற சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணி கரெக்ட் பண்ணி இருக்கீங்க. an x பவர் n பிளஸ் an minus 1 x power n minus 1 plus an minus 2 x power n minus 2 etc. up to plus a2 x square plus the a1 x plus a0. இந்த a1 x a0 இது எல்லாமே என்ன இருக்கு? கரெக்டா இருக்காங்க. இதே விதத்துல எல்லாமே இருக்கணும். ஈக்குவல் டு 0. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் reciprocal equations. இந்த given polynomial equation is reciprocal equation எப்ப? if and only if one of the following two statement is true. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா இந்த கண்டிஷன் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an ஈக்குவல் டு a0, கமா an மைனஸ் 1 ஈக்குவல் டு a1, கமா an மைனஸ் 2 ஈக்குவல் டு a2, கமா எக்ஸெட்ரா. இல்லை அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் அதே சேம் திங் தான், ஆனால் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். an ஈக்குவல் டு மைனஸ் a0, an minus 1 equal to minus a, an minus 2 equal to minus a2. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு திரும்ப ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். given polynomial equations, ஒரு polynomial equation வந்து reciprocal equations எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா if and only if one of the following two statement is true. கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருக்கும். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா an ஈக்குவல் டு a0, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். அடுத்து
ஃபர்ஸ்ட் டேர்முக்கு அடுத்து செகண்ட் டேர்மும் லாஸ்ட் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் அதுவும் என்ன வரும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து தேர்ட் டேர்ம் அடுத்து செகண்ட் ப்ரீவியஸ் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட்டு அடுத்து அடுத்து அப்படின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட்ல இங்கேட்டு ஒரு டேர்ம்ஸ் அங்கேட்டு ஒரு டேர்ம் ஃப்ரண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த ரெண்டு டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அந்த கண்டிஷன் ட்ரூ இல்லை. அதே போல என்ன இருக்கலாம், அதே ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தான், ஆனால் எப்படி இருக்கும் ஆப்போசிட் சைன் வேற வேற வேல்யூ ஒன்றா தான் இருக்கும், சைன் மட்டும் சேஞ்சாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அது என்னதான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அப்போ இதுக்கான ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிறேன். கன்சிடர் த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதே சேம் இந்த மிஸ்டேக்ஸ் தான் இருக்குது. என்ன இருக்கணும் ஏஎன் இந்த என் வந்து சஃபிக்ஸில் இருக்கணும், அதே போல் n மைனஸ் ஒன்றும் சஃபிக்ஸில் இருக்கணும். ஸோ அப்படி எழுதிக்கிங்க எனக்கு ஈக்குவேஷன்ஸை. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அடுத்த டேர்ம்ஸ் பாருங்கள். ஸோ ஏஎன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏஎன் மைனஸ் டூ எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ஏ2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ1 எக்ஸ் ப்ளஸ் ஏ நாட் ஈக்குவல் டு 0. திரும்ப இங்கே ஏ1 இந்த ஏ நாட் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க, இந்த சஃபிக்ஸில் இருக்குது அதே போல் எல்லா வேல்யூஸும் எழுதிக்கணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸை பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/x அப்ளை பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷன்ஸ் எந்த ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டேர்ம்ஸுக்கு நான் என்ன கொடுக்குறேன் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு தான் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 1/x அதாவது ரெசிப்ரோக்கல் எக்ஸுக்கு பதிலாக 1/x வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1/x சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல. அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் இன்ட்டு அதாவது ஏஎன் எக்ஸ் பவர் அது என், அப்போ 1/x த ஹோல் பவர் என். அப்போ என்ன கிடைக்கும் பி ஆஃப் 1/x ஈக்குவல் டு an இன்ட்டு 1/x த ஹோல் பவர் என்ன, அப்போ 1 பவர் 1 n வந்து 1 தான் டிவைடட் பை x பவர் n. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் x பவர் n அப்படின்னு சொல்லி கிடைக்கணும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சஃபிக்ஸில் இருக்குது, சஃபிக்ஸில் வராத வேல்யூஸ் எங்கே இருக்கணும் பவர் டேர்ம்ஸில் இருக்கணும். இந்த n வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x பவர் n அப்படின்னு இருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குது சஃபிக்ஸில் இருக்குது, சஃபிக்ஸில் வந்து இந்த இடத்துல வேல்யூ வராது. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துல வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சஃபிக்ஸில் வேல்யூ வரக்கூடாது. ஸோ என்ன இருக்கணும் பவரில் இருக்கணும். n வந்து என்னோட வேல்யூ வந்து பவரில் இருக்கணும். ஸோ an டிவைடட் பை 1/x த ஹோல் பவர்னா அப்போ x பவர் n பிளஸ் an மைனஸ் 1 அதே போல தான் எல்லா டேர்ம்ஸ்க்கும் வரும். ஸோ x பவர் n மைனஸ் 1 அதே போல் ப்ளஸ் an மைனஸ் 2 டிவைடட் பை x பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸட்ரா டு a2 டிவைடட் பை x ஸ்கொயர் a1 x பவர் 1 ப்ளஸ் a நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹையர் டிகிரி என்ன இருக்குது x பவர் என்ன, அப்போ அந்த x பவர் என்ன வச்சு இந்த ஹோல் டேர்ம்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது மல்டிப்ளைங் போத் சைட்ஸ் பை x பவர் n. x பவர் n எடுத்து ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன இருக்கும் x பவர் n இன்ட்டு p ஆஃப் 1/x ஈக்குவல் டு an divided by x power n into x power n plus an minus 1 divided by x power n minus 1 into x power n plus an minus 2 divided by x power n minus 2 into x power n plus etc 2 plus a2 divided by x square into x power n plus a1 divided by x into x power n plus a naught x power n. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன் இங்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே எங்கேயுமே ஈக்குவேஷன்ஸ் கொடுக்காருக்கா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் இன்னொரு டேர்ம்ஸ் வந்து ஈக்குவேஷன் 3 அதாவது எக்ஸ் பவர் n இன்ட்டு அப்படிங்கிற டேர்ம்ஸ்க்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து வந்து x பவர் n மல்டிபிள் பண்ண டேர்ம்ஸ் வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் அடுத்த வேல்யூஸை ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது எனக்கு ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா an plus an minus 1 into x power n minus 1 எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே பார் இந்த x power n இந்த x power n என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இந்த x power n இந்த x power n கேன்சல் பண்ணலாம். அடுத்து டம்பார் இந்த x power n minus 1 அப்படிங்கிற டேர்ம்ஸ் மேலே கொண்டு வரோம். அப்போ என்ன இருக்கும் ரெசிப்ரோக்கல் மேலே வரும்போது என்ன இருக்கும் நெகட்டிவ் ஆகும். அப்போ நெகட்டிவ் ஆகும்போது -n + 1 அப்படின்னு மாறும். ஸோ அந்த டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா x power -n + 1 இன்ட்டு x power n. அதே போல தான் எல்லா டேர்ம்ஸ்க்கும் மாறிட்டே வரும். அப்போ an - 2 இன்ட்டு இந்த டேர்ம்ஸ் பாரு அப்போ -n + 2. ஸோ x power -n + 2 இன்ட்டு x power n ப்ளஸ் எக்ஸட்ரா டு a2 இன்ட்டு x power -2 இன்ட்டு x power n plus a1 into x power -1 into x power n plus a0 x power n equal to 0. எல்லா டேர்ம்ஸும் மேலே கொண்டு வந்து சிம்பிளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது இந்த டேர்ம்ஸ் an plus an minus 1 into இப்போ பார் x power -n x power 1 தனித்தனியாக பிரிச்சு என்ன பண்ணலாம் x power அதாவது m plus n x power m x power n அப்போ x power -n x power 1 into x power n. இப்போ பாரு x power -n x power plus n அந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும் x power 1 மட்டும் இருக்கும். அதே போல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா x power -n x power plus n கேன்சல் ஆகிட்டு x² மட்டும் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா x power n - 2 அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தோம்னா x power n - 1 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் an plus an - 1 into x plus an - 2 into x² plus etc 2 plus a2 x power n - 2. ஸோ இங்கே என்ன இருக்குது 1 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 1 கிடையாது. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா n - 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இடத்துல 1 - 2 கிடையாது. இந்த இடத்துல வர வேண்டியது x power n minus x power n minus 2. So plus a1 x power n minus 1 plus a0 x power n equal to 0. So இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா an plus an minus 1 into x plus an minus 2 into x² plus etc 2 a2 x power n minus 2 plus a1 x power n minus 1 plus a0 x power n equal to 0. So வேல்யூ பாருங்க இந்த டேர்ம்ஸ் a0 x power n ஹையர் டேர்ம்ஸ் அதாவது ஆர்டரை நான் வந்து ஆர்டரை வந்து ஃபர்ஸ்ட் லேட் எழுதுறேன் x power n லேட் எழுதுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது a0 x power n ஓகேவா a0 x power n அடுத்த வேல்யூ x power n minus 1ல எழுதணும். அடுத்த வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு x power n minus 2 அடுத்த வேல்யூ x power n minus 3. ஸோ லாஸ்ட்டாக டேர்ம்ஸ் என்ன இருக்கும் x² x. ஸோ அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் அந்த வேல்யூஸ் எல்லாமே எழுதிருக்கணும். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணா திரும்ப ஹையர் ஆர்டர்ஸ் லேட்டு என்ன பண்ண ரிவர்ஸில் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம்ஸ் அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ்லையும் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ்க்குள்ள p of x இந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் கம்பேர் பண்ணி என்ன எழுதலாம் அப்படின்னா an divided by a0 equal to an minus 1 divided by a1 equal to an minus 2 divided by a2 equal to etc 2 equal a2 divided by an minus 2 equal to a1 divided by an minus 1 equal to a0 divided by n. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த ஈக்குவேஷன்ஸ் p of x divided by these terms இந்த டேர்மால நான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் டிவைட் பண்ண அப்படின்னா என்ன இருக்கும் x power n கேன்சல் பண்ணி an divided by a0 அப்படின்னு கிடைக்கும். இல்லை இந்த டேர்ம்ஸ் நான் நியூமரேட்டர்ல வச்சு அந்த p of x ஆல நான் டிவைட் பண்ண அப்படின்னா a0 அதாவது x power n கேன்சல் ஆயிட்டு a0 divided by an அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன்ஸை எப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாற்றி எழுதியிருந்தாலும் இந்த டேர்ம்ஸ் கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சராக கிடைக்கும். ஸோ அடுத்த டேர்ம்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டேர்ம்ஸோட
ப்ரொபோர்ஷன்ஸ் பி ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறேன், எனக்கு லேம்டா அதாவது ஏஎன் டிவைடட் பை ஏ நாட் ஈக்குவல் டு லேம்டா, அந்த ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ஸும் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் வேல்யூ எடுக்கிறேன். ஏ நாட் ஏஎன் டிவைடட் பை ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் டிவைடட் பை ஏன், எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவலாக. அப்போ நான் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் ஈக்குவல் டு தனித்தனியாக என்னதான் லேம்டாவுக்கு ஈக்குவல் தான். ஸோ ஈக்குவல் டு லேம்டா போடுறேன். ஸோ ஏஎன் டிவைடட் பை ஏ நாட் equal to lambda and a naught divided by an equal to lambda. So அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் மல்டிபிள் பண்றேன். இந்த ரெண்டு டேர்ம்ஸை நான் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, an divided by a naught into a naught divided by an equal to lambda into lambda அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இது a naught நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர்ல இருக்கு. a naught வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஈக்குவல் என்ன கிடைக்கும், lambda squared equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் லாம்டாவுக்கு பதிலாக அதாவது ரூட் ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். லாம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் எடுப்பேன். அப்போ ரூட் எடுத்து நினைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எப்பெல்லாம் எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் 1 லாம்டா ஈக்குவல் டு நான் 1 அப்படின்னு எடுக்கிறேன். லாம்டாவுக்கு பதிலாக நான் 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், an divided by a naught equal to 1. இந்த இடத்துல அப்ளை பண்ணி காட்டுறேன். an divided by a naught equal to 1. அப்போ an divided by a naught equal to 1 அப்படின்னா அப்போ an equal to a naught, an equal to a naught. இதே ப்ரொசீஜரை நான் எல்லா டேர்ம்ஸ்க்கும் கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், an minus 1 divided by a1. எப்படி சார் அப்படின்னா ப்ரீவியஸாக எடுத்து பார்ப்போம். இந்த an minus 1 divided by a1 அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா a1 divided by an minus 1 இருக்கும். அப்போ ஈக்குவல் டு 1 போடும்போது என்ன கிடைக்கும் எனக்கு, an minus 1 equal to a1, an minus 2 equal to a2 எக்ஸட்ரா. இது போல எல்லா டேர்ம்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த ஈக்குவேஷன்ஸ் அதே லாம்டா ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா the coefficients from the beginning are equal to, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், சேம் சைனாக இருக்கும். the coefficient from the beginning are equal to the coefficient from the end. ஸோ என்ன இருக்கும், சேம் சைனாக இருக்கும். அடுத்து லாம்டா ஈக்குவல் டு நான் -2 அப்படின்னு சாரி -1 எடுக்கிறேன். இது வந்து செகண்ட் கேஸ். லாம்டாக்கு பதிலாக நான் -1 கொடுக்குறேன். அதாவது an divided by a naught equal to -1. அப்போ எனக்கு an equal to என்னன்னு கிடைக்கும், -a0. இதே ப்ரொசீஜர் நான் எல்லா டேர்ம்ஸ்க்கும் நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், an minus 1 equal to -a1, an minus 1 equal to -a1 அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா டேர்ம்ஸ் என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ -a1. ஸோ அதே போல் எல்லா டேர்ம்ஸும் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். அட் த சேம் டைம் வேல்யூஸ் வந்து எனக்கு மைனஸில் இருக்கும். ஸோ an equal to -a0, an minus 1 equal to -a1, an minus 2 equal to -a2. இது போல எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த பிகினிங் அண்ட் த எண்டிங் சேமாக இருக்கும், பட் என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ஸாக இருக்கும். த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் த பிகினிங் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் டு த கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் த எண்ட், பட் ஆப்போசிட் இன் சைன். அதாவது வேல்யூஸ்ல எல்லாமே ஈக்குவலா இருக்கும், பட் சைன்ஸ் மட்டும் என்னவா இருக்கும், ஆப்போசிட் வேல்யூஸா இருக்கும். ஸோ இது செகண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஏன் அப்படின்னா டைப் 1 டைப் 2 சொன்னோமா, ஸோ அது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் 6x⁵ plus x⁴ minus 43x³ minus 43x² plus x plus 6 equal to 0. This equation of type 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெசிப்ரோக்கலாக எழுதுறேன். அதாவது எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், 1/x கொடுக்குறேன். அப்போ என்ன கிடைக்கும், 6 divided by x⁴ plus 1/x⁴ minus 43 divided by x⁴ minus 43 divided by x² plus 1/x plus 6 equal to 0. ஸோ இப்போ ஹையர் டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ டினாமினேட்டர் வேல்யூ ஸோ ஹையர் டிகிரி எவ்வளோ, x⁴. அப்போ டினாமினேட்டர் x⁴ இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸில் x⁴ இருக்கு. ஸோ அப்போ வேல்யூ ஈக்குவல் டு இந்த இடத்துல 6 எந்த சேஞ்சஸும் வராது. அடுத்த வேல்யூ x⁴ அப்போ ஒரு எக்ஸால் மல்டிபிள் பண்ணேன். இங்கே x³ ஒரு x² மல்டிபிள் பண்ணேன். இங்கே x² ஒரு x³ மல்டிபிள் பண்ணேன். இங்கே x⁴ அப்போ x⁴ மல்டிபிள் பண்ணேன். இங்கே 1 அப்போ x⁴ மல்டிபிள் பண்ணேன். therefore எனக்கு என்ன கிடைக்குது, 6 plus 42x² minus 43x³ plus x⁴ plus 6x⁴ divided by x⁴ equal to 0. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த x⁴ equal to அந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ இப்போ ரிமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும், 6x⁴
higher degree எழுதுறேன் plus x power 4 minus 43x cube minus 43x squared plus x plus 6 equal to 0 is of type 1. எப்படி சார் type 1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பாருங்க first term equal to என்னது 6 last term equal to என்னது 6 same value but என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா same sign சைன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது சேம் சைனாக இருக்கணும் சேம் சைனாக என்னென்னா சொல்லியிருக்கோம் டைப் 1ன்னு சொல்லியிருக்கோமா ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டைப் 1 இப்போ செகண்ட் டேர்ம்ஸ் பாருங்களேன் எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் இதுவும் சேம் சைன் தேர்ட் வேல்யூ பாருங்க ரெண்டுமே சேம் வேல்யூ சேம் சைன் ஸோ அப்போ இது என்னது டைப் 1 ஸோ இதில் சில கண்டிஷன் சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் a reciprocal equation cannot have 0 as a solutions ஒரு reciprocal equationsக்கு 0 வந்து சொல்யூஷனாக இருக்காது The coefficients and the solutions are not restricted to be a real. So coefficient and the solutions வந்து real numbers இருக்கணும் அப்படின்னு இந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. அடுத்து third condition if p of x equal to 0 அதாவது given polynomial equations 0 வந்தா is a polynomial such that whenever alpha is a root 1 by alpha is also a root then the polynomial equations p of x equal to 0 must be a reciprocal equations அதாவது ஒரு polynomial equations வந்து p of x equal to 0 அதாவது alpha வந்து ஒரு ரூட்டா இருந்தா 1 by alpha is also a ரூட்டா இருக்கலாம் அப்படி 1 by alpha is a ரூட்டா இருந்தா அது வந்து கண்டிப்பா என்னவா இருக்கும் reciprocal equationஆ இருக்கும் சோ அடுத்து reciprocal equations so reciprocal equationsனா என்ன அப்படினு பாப்போம் the coefficient from the beginning are equal to the coefficient from the end for an added degree reciprocal equations of type 1 அதாவது ஒண்ணும் கிடையாது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்ல from beginning அதாவது an ஓட வேல்யூவும் a0 ஓட வேல்யூஸும் ஈக்குவலா இருந்து அது வந்து அதாவது ஆட் பாலினாமியலோட ஹையர் டிகிரி ஆட் டிகிரியா இருந்தால் ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருந்தா ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா டைப் 1 ஆ இருக்கும் சோ டைப் 1 ஆ இருந்தா டைரக்டா என்னன்னு சொல்லலாம் x -1 must be a solutions அதாவது இப்போ x power 5 அப்படினு வந்து உனக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் இருக்கு சோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் x power 5 அப்படினு இருந்து அது வந்து டைப் 1 ஈக்குவேஷன்ஸா இருந்தா -1 வந்து ஒரு ரூட்டா இருக்கும் அதே சேம் திங் செகண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க 6x power 5 plus x power 4 minus 43x cube minus 43x squared plus x plus 6 இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாருங்க first value 6 last value 6 same value அதே டேர்ம்ஸ்ல என்னவா இருக்கு ஆட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் இருக்கு அப்ப ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1 அப்படினு இருந்ததுனா இதுக்கு எந்த ஒரு ரூட்டா இருக்கும் -1 வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும் -1 வந்து கண்டிப்பா என்ன இருக்கும் ஒரு சொல்யூஷன்ஸா இருக்கும் அடுத்து செகண்ட் ஒன் the coefficient from the beginning and the coefficient from the end are equal but opposite signs so அப்ப பார்த்தனா coefficients வந்து beginningலயும் endingலயும் எனக்கு ஈக்குவலா இருக்கு ஆனா என்ன இருக்கு வேற வேற சைனா இருக்கு அப்படினா அதே r டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் தான் ஆனா டைப் வந்து என்ன இருக்கும் அப்படினா 2 ஆ இருக்கும் டைப் வந்து என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 ஆ இருக்கும் சோ அத தான் இங்க சொல்லிருக்கோம் for a r டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைப் 2 சோ அப்ப டைப் 2 ஆ இருந்தால் அப்ப அதுக்கு எது சொல்யூஷனா இருக்கும்னா x = 1 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனா இருக்கும் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் பாருங்க சேம் வேல்யூ சேம் சைனா இருந்தா r டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1 சோ x = -1 வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் அதே r டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து வேற சைனா இருந்தால் டைப் 2 x = 1 வந்து ஒரு சொல்யூஷனா இருக்கும் அடுத்து அதே ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தா அது வந்து டைப் 2 தான் சோ எப்படி இருக்கும் அப்படினா மிடில் டேர்ம் வந்து கண்டிப்பா 0 ஆ தான் இருக்கும் அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வர மிடில் டேர்ம் கண்டிப்பா என்னவா இருக்கும் 0 ஆ தான் இருக்கும் மிடில் டேர்ம் இருக்காது அப்படி இருந்தா x = 1 and x = -1 are the solutions சோ எப்படின்னு பார்த்தோம் அப்படினா பாருங்க 6x power 6 minus 35x power 5 plus 56x power 4 minus 56x square plus 35x minus 6 = 0 இப்போ பாருங்களேன் இப்போ 6 இருக்கு இங்க 6 இருக்கு சார் ரெண்டுமே ஆப்போசிட் தானே சார் அப்ப டைப் 1 அப்படினா இங்க டிகிரியை பார்க்கணும் டிகிரி வந்து என்னது 6 ஈவன் டிகிரி அப்ப ஈவன் டிகிரி அப்படிங்கறதால மிடில் டேர்ம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் x³ அப்படிங்கற டேர்மே இல்ல பாருங்க அப்ப மிடில் டேர்ம் என்னவா இருக்கு 0 ஆ இருக்கு அப்ப மிடில் டேர்ம் 0 ஆ இருந்ததுனா இது ஈவன் டிகிரி ஈக்குவேஷனா டைப் 2 அப்ப x = 1 x = -1 இதுக்கான சொல்யூஷன்ஸ் Thank you